வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அஷ்டம் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா ஜிகே படிக்கிறதுக்கு, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ். இது நீங்கள் கொஷினை நடத்துகிறீங்க. இது நாங்கள் எதிலிருந்து மெட்டீரியலாக கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு சில சப்ஸ்கிரைப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கோசரம் இப்போ சொல்கிறேன். அதாவது இதில் லிங்க் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஃபேமஸான இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குங்க. நீங்கள் எதில் போனீங்கனாலும் எல்லாமே கிட்டத்தட்ட ஈவனாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படிக்கிறது எது தேவையோ, அதாவது நான் இப்போ அதுக்கான சிலபஸ் நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா அதில் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ப்ளஸ் இந்த மெட்டீரியலை பார்த்துக்குங்க. ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நான் என்னோடய இதுக்கு முன்னாடி 6 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் எது மாதிரி ஆங்கிளில் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியலை பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக போகலாம். நான் கொடுக்கறது பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஏன்னா 25 மார்க் இருக்குது, நம்ம வாங்கி தான் ஆகணும். நம்ம அது ஃப்ரீயாகவே கிடைக்கிது, நம்ம ஈஸியாக டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த 25 கொஷின் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸை உருவாக்கும் பார்த்திங்கன்னா. ஏன்னா மற்றதை கூட அவங்க ஓரளவுக்கு நார்மலாக அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் எங்கேயோ படித்த மாதிரி எப்போயோ பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக படித்தாகணும், புதுசாக தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதனால் இதுக்கு நம்ம அதிகமாக கூடுதல் கவனம் செலுத்தினா மட்டும்தான் இந்த 25 கொஷின் பார்த்திங்கன்னா நம்மளால் அடிக்க முடியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. இது என்னோடய யூடியூப் பேஜுங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டின்னு இருக்குது பார்த்திங்களா. இதில் நான் உங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அந்த சிலபஸ் எதிலிருந்து எது மாதிரி கேட்பாங்க எதிர்பார்ப்பான்னு சொல்லிட்டு இங்கே நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்துக்குங்க. இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்கில் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது 2-3 டைம் பொறுமையாக படிங்க. படிக்கலனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் போட்டு நீங்கள் இது என்ன மீனிங் பார்த்து வச்சுக்கிட்டு, நான் இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 6 வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் பார்த்துக்குங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு எது மாதிரி கொஷின் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இப்போ அந்த முக்கியமான லிங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதை எந்த வீடியோன்னு சொல்லிட்டு இப்போ இதுலேயே அதையும் பார்த்துடலாம். நான் மெயினாக உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த 3 வீடியோ தாங்க. ஆடா 224 சரி 247 இது ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த அப்போலோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இதை மட்டும்தான் படிக்கணும். இல்லைங்க இது மாதிரி நிறையா வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னே வரும். அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பாருங்கள். இதில் அதிகப்படியான தகவல் கொடுக்குறதுனால அதுவும் ஆடாலாம் பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கும். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது தமிழ் வெர்ஷனும் கொடுக்குறாங்க, நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த இதில் நீங்கள் இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க. இல்லை நான் வேறு எதாவது பண்ணால் தாராளமாக படிங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பாயிண்ட்ஸ் மாறும், ஒரு சில இது கம்மியாக கொடுப்பாங்க, ஒரு சிலது அதிகப்படியான கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 2023 பாருங்கள், அதிகபட்சம் 2024 ஜனவரி பிப்ரவரி மட்டும் பாருங்கள். ஏன்னா அது பிப்ரவரிக்கு இப்போ அதுக்கப்புறம் மார்ச் இப்போ ஃபஸ்ட்டு சாண்ட்விக்லாம் கொஷின் எடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் 2023 அதுக்கு முன்னாடியும் பார்த்து வச்சுங்க. ஒரு சில படிக்கும்போது ஒரு சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட ப்ரீவியஸ் இதெல்லாம் கோர்வையாக கொடுப்பாங்க. அது மாதிரி வெப்சைட்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். இதே போதும். இதுக்குன்னு தனியாக நீங்கள் கோச்சிங்லாம் போயிட்டு உங்களுக்கு டைமு உங்கள் அமௌண்ட்டு எல்லாமே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நடத்தாங்கன்னு கேரண்டி கொடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு டைம் இருக்கும். இல்லைனாலும் ஒரு சேர்ந்தால் பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடி மாதிரி ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டு ஆளுக்கு ஒரு மாதம் எடுத்து வச்சுட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு முக்கியமானதை ஷேர் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்துடலாம். இதில் நீங்கள் லிங்க்கில் போனீங்கன்னாவே உங்களுக்கு நான் அது மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்பேன். நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. அதில் போயிட்டு கீழே அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு எல்லா இதுவும் கீழே கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு இப்போ கொஷின் பேங்காகவும் கொடுத்துருக்காங்க, இதாகவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கோசரம் தான் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணது. இதை நீங்கள் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு இப்போ நெட் பேக் ஏதாச்சும் முடிஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அனுப்பி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பார்த்துக்குங்க. இதே போதும். 25 மார்க் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.
நல்லா படித்து இது கவர் பண்ணிவிடுங்க. இதுலேயே ஒரு சில வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கான இதுவும் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்னு போட்டு வச்சுருப்பேன். அதையும் யூஸ் பண்ணிக்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.